ஜான்சியின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அவரது முன்னாள் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் மனைவியை கொல்ல திருமண நாளை தேர்ந்தெடுத்தது ஏன்? உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியை அடுத்த தல்புராவைச் சேர்ந்தவர் 40 வயது அனிதா சௌத்ரி. இவர் கொரோனா தொற்று காலத்தில் தனது 3 பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக ஆட்டோ ஓட்டுநரானார். ஜான்சியில் அதற்கு முன்னர் பெண்கள் யாரும் ஆட்டோ ஓட்டாத நிலையில் ஜான்சியின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநரான அனிதா பெரும்பாலும் இரவு நேரங்களில் ரயிலில் வரும் பயணிகளை ஆட்டோவில் அழைத்துச் செல்லும் பணியை செய்து வந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வழக்கம் போல் ஆட்டோ ஓட்டுவதற்காக சென்றவர் வீடு திரும்பவில்லை. நவாபாத் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஸ்டேஷன் சாலையில் குண்டு காயத்துடன் ஒரு பெண் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை ஆய்வு செய்த போது அது அனிதா சௌத்ரி என தெரிய வந்தது. குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். அனிதாவின் சகோதரி வினிதாவிடம் விசாரித்த போது கொள்ளை சம்பவத்தின் போது கொலை நடந்திருக்கலாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் அனிதாவின் கணவர் போலீசில் ஒரு புகார் அளித்தார். அதில் முகேஷ், மனோஜ் மற்றும் சிவம் ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். அனிதாவும் முகேஷும் 6-7 ஆண்டுகளுக்கு முன்னர் காதலித்ததாகவும் இருவரும் கோயிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த திருமண உறவு பிடிக்காமல் அனிதா விலகி வந்து தன்னை திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். அடிக்கடி முகேஷ் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபடுவார் என்றும் புகாரில் கூறியுள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் முகேஷ் தான் அனிதாவை சுட்டுக் கொண்டது தெரிய வந்தது. முகேஷின் கார் பெட்வா நதியின் குறுக்கே உள்ள நோட்காட் பாலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் முகேஷ் தலைமறைவானார். அவரது கூட்டாளிகள் மனோஜ் மற்றும் சிவத்தை போலீசார் கைது செய்தனர். முகேஷை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று இரவு பகவன்புராவில் இருந்து கர்குவான் செல்லும் மண் சாலையில் முகேஷை போலீசார் மடக்கினர். போலீசார் அவரை சுற்றி வளைத்த போது அவர் போலீசார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். பதிலடியாக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முகேஷின் காலில் ஒரு குண்டு பாய்ந்தது. பின்னர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு சிகிச்சை அளித்து விசாரணை செய்ததில் தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்ததால் அவர் மீது வெறுப்பிருந்ததாகவும் கடந்த 4ஆம் தேதி தங்களுக்கு திருமண நாள் என்பதால் அன்றைய தினத்தில் அனிதாவின் கதையை முடிக்க திட்டமிட்டதாக கூறியுள்ளார். அதன்படி வழக்கமாக இரவில் ஆட்டோ ஓட்டும் அனிதாவை பின்தொடர்ந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து வழிமறித்து கொண்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அனிதாவை கொல்லவும் போலீசை நோக்கி சுடவும் பயன்படுத்திய துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.